இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ கால் வலி குறைஞ்சிருச்சு. ஹெல்த்தும் முன்ன விட பெட்டரா இருக்கு. இப்ப எனக்கு சொல்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி காரணமும் இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு அவ என் கூட பெட்ல தான் படுப்பா. அவகிட்ட நான் ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? லக்ஷ்மி வரதுக்கு முன்னாடி நான் சோஃபால படுத்து தூங்கிட்டா அவ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவ பாட்டுக்கு வந்து பெட்ல படுத்துருவான். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி படுத்திருக்காரு? ஆமா, ஏன் இவர சோஃபால படுத்திருக்காரு? இவர் படுத்திருக்க கோலத்தை பார்த்தாலே அது நல்லா புரியுது. நான் எப்படி படுத்து தூங்குனா உனக்கு என்ன லக்ஷ்மி? நீ முதல்ல போய் பெட்ல படுத்து தூங்கு. இவர் படுத்திருக்க போஸ் நல்லா இருக்கு. இப்படியே ஒரு போட்டோ எடுத்து நாளைக்கு அவருக்கு காட்டலாம். நான் என்ன அவ்வளோ மோசமாவா படுத்திருக்கேன்? போட்டோ வேற எடுத்து சிரிக்கலான்னு பாக்குறா. ஐயோ, போட்டோ எடுக்கிறதுக்குள்ள திரும்பி படுத்துட்டாரு. இவர் இப்படி தூங்கும் போது சின்ன குழந்தை மாதிரி எவ்வளவு கியூட்டா இருக்காரு. அப்படியே இவரை கொஞ்சம் போல இருக்கு. திரும்ப அப்படி ஒரு போஸ்ட்ல நான் இவரை எப்ப பார்க்க போறேனோ. போன நான் கையோடய கொண்டு வந்திருக்கணும். சாரி லக்ஷ்மி, என் போஸ பார்த்து நீ சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நான் படுத்திருக்கிற விதத்தை பார்த்து என்ன ஒரு குழந்தை மாதிரி ரசிக்கிறேன். நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. நாம என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பிரிஞ்சிருவோம் லக்ஷ்மி. அப்ப நீ என் மேல வச்சிருக்கிற இந்த அன்பு பாசம் அதுவே உனக்கு ஒரு பாரமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பாரத்தை நீ சுமக்கும் போது எங்க நான் உனக்கு அநியாயம் பண்ணிட்டோனோன்னு நான் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளீஸ் லக்ஷ்மி, தயவு செஞ்சு என் மேல அன்பை வளர்த்துக்காத. என்ன சித்தி, இந்த நேரத்துல எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அன்சிகா, மித்ரா மனிஷாக்கு நடுவுல ஏற்கனவே அந்த லக்ஷ்மி வந்திருக்கா. அவளுக்கு ஏத்த மாதிரி இப்ப அவ தம்பி வந்து ஆடுறான். அந்த பையன் தொட்டதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம மித்ராக்கும் மனிஷாக்கும் நடுவுல வந்து ஆஜராகிறான். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஆண்டி. என்னோட கஷ்டம் உங்களுக்கு அது புரிஞ்சுது. உன் காதல புரிஞ்சுக்கிட்ட எனக்கு உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாதா? ஐ நோ ஆண்டி. எனக்கு இந்த வீட்ல இருக்கிற பிக்கஸ்ட் சப்போர்ட்னா அது நீங்க தான். இந்த கிரகங்கள் கண்டம் இதுலயும் நம்பிக்கை கிடையாது. ஆனா மித்ரா விஷயத்துல அதை நம்ப வேண்டியதா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, மித்ராவை சுத்தி நிறைய கண்டங்கள் இருக்குன்னு
சாட்சிகளோட நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. மித்ராவோட நலம் விரும்பியா இருக்கிறதுனால நானும் அதையெல்லாம் ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் அந்த லக்ஷ்மிய பத்தி எதுவும் சொல்லாம பொறுமையா சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. அதுதானே சித்தி இப்ப ப்ராப்ளமே. இல்லனா அந்த லக்ஷ்மியை எப்பவும் அனுப்பி வச்சிருப்போம். ஆமா, மித்ரா நமக்கு வேணும். அதனால லக்ஷ்மிய நாம நல்லபடியா பாத்துக்கணும். அதென்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? லக்ஷ்மி உங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு அவ உங்க எல்லாருக்கும் நெருக்கமாயிட்டானா கடைசியில ஏன் நிலைமை என்ன ஆகுறது? நான் சொல்றத முதல்ல முழுசா கேளு. தாலிக்குன்னு இருக்கிற மகிமையே வேற. போடுற 3 முடிச்சுக்கு இருக்கிற பலம் தனிதான். கல்யாணங்கிற பந்தத்தை குறைச்சி எடை போடாத. அப்படின்னா இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? இந்த 13 மாசமும் மித்ரா லக்ஷ்மி கூட ஒன்னா இருக்கணும். அது மட்டும் இல்ல, மனிஷாவும் மித்ராவை விட்டு விலக கூடாது. அட் த சேம் டைம் இந்த குடும்பத்தோட மருமகளா இருக்க லக்ஷ்மிக்கு எந்த தகுதியும் இல்ல. அந்த இடத்துக்கு மனிஷா தான் கரெக்டான ஆளுன்னு அரவிந்த் அக்காக்கு நாம நிரூபிச்சாகணும். சித்தி நீங்க வந்துட்டீங்களா? வரணும் தானப்பா. போப்பா, போய் உன் அக்காக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரிங்க சித்தி. இவனுக்கு எல்லாம் அவசரம்தான். அக்கா ஒண்ணு எடுத்து கொடுக்கா, நான் போய் உள்ள வச்சிட்டு வரேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நானி. நீ தனியா இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு வருவ? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்க்கா, அத கொடு. பார்ஷாலு, மாசத்துக்கு 100 தடவை வந்துட்டு போற வீடு கிடையாது இது. எப்போ வரோமோ அப்பவே எல்லா வேலையும் முடிச்சிட்டு போயிடணும். நீ எந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கமா? இந்த வீட்டோட அடுத்த வாரிச எப்படியாவது உன் வழிக்கு கொண்டு வாண்டத பத்தி பேசிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் விவேக் விவேக்னு ஏமா என் உயிரை வாங்குற? மித்ரா, அந்த பேரை கேட்டாலே அந்த பேர்ல ஒரு மந்திரம் இருக்கு, ஒரு தந்திரம் இருக்கு, ஒரு அழகு இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு. கொஞ்சம் நிறுத்துறியா உன் மித்ரா புராணத்தை? நீ என்னதான் பண்ணலான்னு இருக்கடி? நான் தான் சொன்னல, மித்ராவுக்கும் அந்த மனுஷாவுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு. அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரேன். அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு இன்னைக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டாம விட மாட்டேன்.